கொடியை வாடி அண்ணலார் சேவடிக்கு ஆண்ட அரசு அமர்ந்திருந்தார் என்கின்ற வரைக்கும் ஒரே புராணமாக அமைந்து விட்டது. ஆனால் நம்பிகளுடைய வரலாறு மட்டும் பாருங்க, 5 பகுதிகளாக பிரித்து முதல் இடை நிறைவு என்று விரதம் அறிந்த உள்ளத்தான். அதுபோல மலர்வித்தை அயனும் மாதம் காணுவதற்கு அறியவண்ணன் பலர்குமல் வெண்ணையல்லூர் ஆவண பழமை காட்டி உலது உய ஆண்டு உள்ள நிறைய தலைப்பு எடுத்து கொண்டு போயிருந்தீங்கன்னா 2 பாத்தீங்க, எல்லாமே 2ஆக அமையப்பட்டவர் நம்முடைய நம்பிகளை. அப்படிப்பட்ட அவர் 2வது முறையாக தில்லைவாழ் அந்தனர்தம் அடியாருக்கு வழியன் என்று அடியெடுத்து கொடுக்க அச்சொல்லை எடுத்து நம்முடைய தேவாசிரி காவலத்துக்கு முன்பாக என்று எடுத்து பாடினார். அதில் தில்லைவாழ் அந்தனர்தம் அடியாருக்கு வழியேன் என்பது இறைவன் கொடுத்த வாக்கு என்றார். திருநீலகண்டத்து இறைவனே அவருடைய பெருமையை சொன்ன இடம்தான் ஒற்றியூர் சங்கிலியார் என்று சொன்ன வரலாறு. எல்லாருக்கும் தெரிந்த வரலாறு தான். அதுல நம்பிகளை திருமணம் செய்து கொள்ள வேண்டும் என்று நம்முடைய சங்கிலியார் இடத்துல இறைவன் போய் சொல்ல தவத்தை உடையவன் என்று இறைவனே அவருடைய பெருமையை சொன்னார் என்றால் நம்பிகளுடைய பெருமையை யார் அனந்தமூர்த்தி சுவாமிகள் அவர் நம்முடைய குலதெய்வம் என்று நம்முடைய மாதர் சிவஞான முனிவர் அவர்கள் போற்றுகிறார். பின்னால் வந்த நம்முடைய புராணங்கள், தல புராணங்கள்ல பார்க்கிறது ஆணைக்கா புராணம், திருக்கணிகை புராணம் என்று பின்வந்த பெருமக்கள் எல்லாம் அவருடைய புகழை எடுத்து போற்றி இருக்கிறார்கள். அவர் சொல்லுகிறார், நம்பி ஆளுநரே உன் பாட்டில் இறைவன் நடி விருப்பன் போல். உன்னுடைய பாட்டுல சாமிக்கு ரொம்ப பிடிக்கும் போல, ஏன் உனக்காகத்தானே அந்த இரவு பொழுதில் 2 முறை தூது போனான் இறைவன். என்ன காரணம்? நீ பாட வேண்டும், அதை கேட்க வேண்டும் என்ற விருப்பினால் சென்றார் என்று இவருடைய பாட்டுக்கு இறைவன் நடி விருப்பன் என்று பின்வந்த நம்முடைய கற்பனை கலைஞர் சிவபிரகாஷ் சுவாமிகள் போட்டிருக்கிறார். அதன் பிறகு இன்னொரு பாட்டுல ரொம்ப அழகா சொல்லுகிறாருங்க. 3 வரலாறுகளை சொல்லி நம்பிகளுடைய பெருமையை அவர் போற்றி வழிபாடு செய்கிறார். என்னன்னு கேட்டீங்கன்னா, ஞானசம்பந்த பெருமான் மயிலாப்பூரில் பூங்காவை உயிர்ப்பித்தார். நம்முடைய நாவுக்கரசு பெருமான் திங்களூரிலே அப்பூதியடிகளாருடைய மூத்த திருநாவுக்கரசு பெருமானை மீட்டுக் கொடுத்தார். நம்பி அற்புதம், இறந்தவர்களை மீட்டுக் கொடுத்த சமயம் நம்முடைய சமயம். கடவுளே மீண்டு வந்ததால் அதிசயப்படுறாங்க. நம்ம இதுல தொண்டர்களை விட்டுக் கொடுத்த வரலாறுகளாம் இருக்கிறது என்பதை பார்க்கிறோம். இப்படி பார்க்கும்போது 3 எப்பொழுதுமே நாயன்மார்களில், ஆச்சாரிய பெருமக்களில், தொண்டர்களில் வேறுபாடு, ஒப்பீடு, உவமை இதையெல்லாம் செய்யக்கூடாது என்று சொன்னாங்க. இந்த வீட்டில்